நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சம்பள பாக்கி வரல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஓட்டுநர்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், ஏதாவது ஒரு சங்கத்துல சொல்லுவா அவங்க நமக்கு வாங்கி கொடுப்பாங்க. அவங்க அந்த சங்கத்துல உறுப்பினராக இருக்கணும்ன்றது அவங்களுக்கு அது தெரியாது, அது அவங்களுக்கு அவசியமும் இல்லை. அவங்களுடைய தேவை இன்னைக்கு நம்ம குடும்ப பிரச்சனை தீரணும். அப்ப இந்த சம்பளம் வந்தாதான் அந்த குடும்ப பிரச்சனையை தீர்க்க முடியும். அப்ப யாராவது வாங்கி தர மாட்டாங்களா அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் இன்னைக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்களுக்காக நாம போய் பேசும்போது ஒரு சில ஓனர்கள், எல்லா ஓனர்களையும் சொல்ல மாட்டேன், ஒரு சில ஓனர்கள் சங்கத்துல நீ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேல, சங்கம் அந்த காசை கொடுக்க, நீ அங்கேயே போய் என்கிட்ட வராத. இன்னைக்கு நான் ஃபேஸ் பண்ண விஷயம் 4 சம்பள பாக்கி பிரச்சனை. அந்த 4 ஓனர்களுமே எடுத்து சொல்லியிருக்காங்க, சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேல, சங்கம் கொடுக்கும் போய் வாங்கிக்க அப்படின்னு. இந்த மாதிரியான ஓனர்களுக்கு மட்டும் இந்த பதிவு, எல்லா ஓனர்களுக்கும் கிடையாது நண்பர்களே. இப்ப இந்த வார்த்தையை சொல்றாங்க பாத்தீங்களா, சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேல போய் சங்கத்திலேயே வாங்கிக்கணும். சங்கத்துல ஏன் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க? நீங்க சரியா அவங்களுடைய படிக்காசை கொடுத்திருந்தா, வண்டியை விட்டு இறங்கி போகும்போதோ இல்ல நீங்க சொன்ன தேதியிலயோ படிக்காசை போட்டிருந்தா அவங்க எதுக்காக சங்கத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க? சரி, இதே கொஞ்சம் முத்தி போய் ஒரு சில ஓனருக்கும் டிரைவருக்கும் வாக்குவாதங்கள் வந்து வார்த்தைகளை விட்டு 2 பேரும் பேசியிருக்கீங்க. அந்த ஓனரும் டிரைவரும் பேசின ஆடியோக்கள் எனக்கு நிறைய வந்திருக்கு. அப்ப ஒரு டிரைவர் அந்த இடத்துல பேச வேண்டிய நிலைக்கு ஆளாக்குறது யாரு? முதல் குற்றவாளியான நீங்க தானே. அந்த படிக்காசை சரியான நேரத்துல நீங்க கொடுத்திருந்தா எதுக்கு அந்த டிரைவர் அண்ணேன்னு கூப்பிட உங்களை தேவையில்லாம வார்த்தைகளை சொல்லி கூப்பிட போறாப்ல? அந்த இடத்துல சூழ்நிலையை உருவாக்குறது நீங்க. உங்க மேல இருக்கிற தவற உணராமலே இதை சரி பண்ணணும்னு நினைக்கிற டிரைவர் சங்கங்களை குறை சொல்றீங்க பாத்தீங்களா, மிக பெரும் தவறு. ஒரு டிரைவர் சங்கம் அந்த உறுப்பினர் கம்ப்ளைண்ட் பண்ண எடுக்க வேண்டிய நடவடிக்கை எந்த மாதிரி இருக்கும் தெரியுமா? உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி சங்கத்துல இருந்து ஆள் வருவா, கூடவே வக்கீல வருவாரு, பிரஸ் மீடியாவும் வரும், கூட்டிக்கிட்டே வருவா. அந்த இடத்துல வச்சு வீடியோ போட்டு பிரஸ்ல ரிலீஸ் பண்ணி அசிங்கப்படுத்தி விட்டு போயிருவா. எங்களுக்கு இது ஈஸியா தெரிஞ்ச வேலை. ஆனா இப்ப வரைக்கும் யாரும் நான் எங்க சங்கத்துல இருந்து அதை செய்யல. போன் போட்டு தான் கேட்கிறோம், ஆனா என்ன இந்த மாதிரி என்ன டிரைவருக்கு படிக்காசு நிக்கிறாம, குடும்ப கஷ்டமா இருக்கு, படிக்காசு கொடுங்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்றது கேட்கிறேன். இதை கேட்கறது சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுதுன்னு சொல்றீங்க. சட்ட ரீதியா போகணும் அப்படின்னா போகிறதுக்கு நாங்களும் தயாரா தான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு அது தேவை இல்லை. எங்களுடைய நோக்கம் ஓனரையும் டிரைவரையும் ஒன்னாக்கணும், ஒரே ஒற்றுமையில ஒரே நேர்கோட்டுக்குள்ள கொண்டு வரணும். ஓனருக்கு ஒண்ணுனா டிரைவர் துடிக்கணும், டிரைவருக்கு ஒண்ணுனா ஓனர் துடிக்கணும்ன்ற எண்ணத்துல நாங்க செயல்படுறோம். அத ஒரு சில ஓனர்கள் புரிஞ்சுக்காம இருக்கிறத ஒண்ணுக்கு 2 பிரச்சனையை பெருசாக்குற மாதிரி சூழ்நிலைகளை கொண்டு வரீங்க. அந்த மாதிரி எண்ணத்தை முதல்ல கைவிடுங்க. நீங்க படிக்காசு சரியா கொடுத்தா அந்த டிரைவர் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு நிறைய ஓனர்கள் இதை யோசிக்கிறது இல்ல. கரெக்டா நடக்கிற ஓனர்கள் இன்னும் லிஸ்ட் போட்டு நான் சொல்லவா, நாமக்கல் சங்ககிரிக்குள்ள அக்யூரேட்டா நடக்கிற ஓனர்கள், ஏன்னா நான் இந்த 2 இடத்துல தான் வண்டி ஓட்டிருக்கேன், அதனால இந்த 2 இடத்த சொல்றேன். அக்யூரேட்டா வண்டியில இருந்து வந்து கணக்கு கொடுத்த அடுத்த செகண்ட் காசை தூக்கி போடுற ஓனர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? நான் லிஸ்ட் கொடுக்கட்டா? அவங்களை தவிர மிச்ச ஓனர்களுக்கு பூரா பேர் கட்டு பேர் லிஸ்ட் போடாம இருக்கேன். அத்தனை ஓனர்கிட்ட நானும் வண்டி ஓட்டியிருக்கேன். அதனால இந்த பாகுபாடம் கொண்டு வராம உங்ககிட்ட ஓடுற நபர்களுக்கு ஒழுங்கா படிக்காசு நீங்களே கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உங்களை எதுவும் பேச போறதுல, டிரைவர் அசோசியேட்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறதுல. டிரைவர் அசோசியேட் நடவடிக்கை எடுக்குதுன்னா அது ப்ராப்பரா இருக்கும், உங்க பேரும் டேமேஜ் ஆயிரும். அதை முதல்ல யோசிச்சுக்கோங்க. இப்பவும் இதை நான் சொல்றது நல்ல ஒரு நட்புணர்வு வேணும் அப்படின்ற காரணத்துக்காக. நன்றி நண்பர்களே.